வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் பெரிய தென்னந்தோப்புங்க. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஜமீன் ஊத்துக்குழிங்க. ஜமீன் ஊத்துக்குழியில் அகத்தூர் ஜமீன்தார் அரண்மனை இருக்குல்லங்க, அவங்களோட சொந்தக்காரருங்க. பக்கத்து தோட்டம். இதே இவ்வளோ பெரிய தோட்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய தோப்புன்னு பார்த்துக்குங்க. செமையான தோப்புங்க, தென்னந்தோப்புங்க. காய் ஒவ்வொரு மரத்தில் இருக்குது, ஒவ்வொரு மரத்தில் காணும். நல்லா பெரிய தோப்புங்க. இவ்வளோதே எவ்வளோ பெருசு இருக்குதுன்னா அரண்மனைக்காரது எவ்வளோ பெருசு இருக்குங்க. அது ஒரு ஊர்லேருந்துங்க ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வருதுங்க அவங்களோட தோட்டம். பெரிய தோப்புங்க. இப்போதான் வரும்போது பார்த்தோம். பெரிய ஃபென்சிங் காம்பவுண்டு போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தென்னை மரம், மாட்டுக்கு தீவனமாக அந்த சோளம், அப்புறம் தேக்கு, மாமரம், பலாமரம், மாமரமே நிறைய இருக்குங்க இந்த லைனில். ஐயோ, நான் பாட்டுக்கு நின்றுக்கிறேன். தலையில தேங்காயாக மட்டையாக விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க ஏரியா. சும்மா மழை பெஞ்சு பச்சை பசேன்னு தோப்பு. துளசி, தோப்பு அருமையாக இருக்குதுங்க. நல்லா தேங்காய் விளைச்சல் சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் வேறு ரேட்டு அதிகம். இதில் தேங்காய் அதிகமாக இருக்குங்க. அகத்தூர் ஜமீன்தாருங்க, ஜமீன் ஊத்துக்குழியில் இருக்குங்க அவங்க வீடு. வெளியே வந்து தோப்பு 2 இடத்துல இருக்குங்க. நல்லா பெரிய தோப்பு, பசுமையான இடம். இன்றைக்கி பொள்ளாச்சி டிரைவிங் வந்திருக்கேன். நல்லா இருக்கு. இல்லை, சொட்டு நீர் பாசனம் தான். சொட்டு நீர் வர பைப்பு. சொட்டு நீர் பாசனம். மாமரம் சீசனுக்கு சூப்பராக இருக்குது. மாங்காய் மரம் சூப்பராக இருக்குங்க. மலைநெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், சூப்பராக இருக்குங்க. நைட் டைமில் காற்று செமையாக இருக்கும். அமைதியான இடம். டீ சாப்பிட கூப்பிட்றாங்க, போய் டீ சாப்பிட போறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்படிக்கு யானைகளின் காதலன் பூபால். தேங்க்ஸ் நண்பர்களே.